மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் விக்கிரமங்கலம் கிராமத்துலேருந்து என் பேர் வந்து விவேக்கு. நான் வந்து இந்த மாதிரி கொய்யா தோட்டம் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இன்ஜினியராக ஒரு 10 வருஷம் பெங்களூரில் வேலை பார்த்துட்ருந்தேன். எனக்கு இயற்கை விவசாயத்து மேலே ஒரு ஆர்வத்தினால இங்கே வந்து பண்ணிக்கிட்டுருக்கேன். எனக்கு சத்தியம் பயோலேருந்து எனக்கு தேவையான அது இயற்கை விவசாயத்துக்கு தேவையான மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க. அதில் கொடுக்குற அந்த கோல்டு ஜெல்லு, சம்பூர்ணா, சாயில் விட்டோ இந்த ஐட்டம்லாம் எனக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. ப்ளஸ் எனக்கு இது தேவையான காயில் தேவையான ஈல்டு எல்லாமே அதில் நல்லா கிடைக்கிது. நம்மளுக்கு கஸ்டமர் சப்போர்ட்டும் சொன்னால் நல்ல விதமாக எப்போ கேட்டாலும் என் ஃபீல்டை வந்து பார்த்துட்டு எந்த குறை இருக்கோ, என் காயில் ஏதாச்சும் சின்ன ஆணிக்காய் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் கொய்யா அதில் அந்த பிரச்சனைலாம் சரியாகிற மாதிரி எனக்கு மருந்து கொடுத்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மக்களுக்கு விருப்பம் இருந்தால் கொய்யாண்டில் வேறு தென்னை மரம் இந்த ஐட்டம் எதுக்கு வேணாலும் அவங்க கொடுக்குறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மக்கள் வந்து எப்போ வேணாலும் என் தோட்டத்தையும் வந்து பார்த்துக்குங்க. 2-3 ஐட்டத்துக்கு நான் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தென்னைக்கு, மல்லிகைப்பூவுக்கு, கொய்யாவுக்கும் முழுவதுமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி இதில் சப்போர்ட் வேண்டாலும் என் ஃபீல்டை வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பொருளை அவங்க கஸ்டமர் இங்கே வந்து உங்கள் ஃபீல்டை பார்த்துட்டு தான் மருந்து எல்லாம் கொடுப்பாங்க. வந்து நீங்களும் பார்த்துக்குங்க. நான் இந்த இயற்கை விவசாயத்து மேலே இருக்க ஒரு ஆர்வத்தில் தான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கு. அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. மல்லிகைப்பூ நட்டிருக்கேன். இந்த மாதிரி சத்தியம் பயோலேருந்து நம்மளுக்கு மல்லிகைப்பூவுக்கு தேவையான உரங்களை வாங்கி பயன்படுத்திக்கிருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு ஈல்டும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ்ஸு எனக்கு அதிகப்படியாக நோய் தாக்காமல் நல்லா இருக்குது. இங்கே லோக்கலை பொறுத்தளவுக்கு வேறு ரசாயன உரமெல்லாம் பயன்படுத்தி பார்த்தேன். அந்தளவுக்கு எனக்கு ஃபெமிலியராக இல்லை. இப்போ இந்த சத்தியம் வாங்கி பயன்படுத்துறதுலேருந்து கொஞ்சம் எனக்கு பிரச்சனை அந்த அதிகப்படியாக உரம் கொடுக்காம கொஞ்சம் கம்மியான உரத்துலேயே கொஞ்சம் நம்மளுக்கு எல்லாம் ஓரளவுக்கு ஈல்டு நல்லா இருக்குது. பூவும் நான் ஒரு 10 கிலோ 20 கிலோ வரைக்கும் நான் ஒரு 50 சென்ட் இந்த இடத்துல நான் பயிரிட்டிருக்கேன். இந்த பயிரிட்ட 50 சென்ட்டுக்கு வந்து எனக்கு அந்தளவுக்கு அந்த ரசாயனத்துக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ப்ளஸ் எனக்கு வந்து அந்தளவுக்கு வயக்காட்டுக்குமே எதுவும் பாதிப்பு இல்லாமல் இப்போ என் வயக்காட்டை வந்து ஒரு சின்ன இதுக்காண்டி இந்த சீசனுக்கு வெட்டி சரி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த சீசனுக்கு மறுபடியும் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நான் பேசிக்காக அது கொடுக்குறது என்னென்னா சாயில் இப்போ ஜீவூமா சம்பூர்ணா இது தான் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் நல்லாயிருக்கு. கஸ்டமர் சப்போர்ட்டு அதாவது மருந்து தேவையான மருந்துகள் இந்த மாதிரி நான் கேட்ட நேரத்துக்கு உடனே வந்து நான் இருக்க விவசாய இடத்துக்கே வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எதுவும் எனக்கு சின்ன ஒரு நோய் தாக்குதல், எனக்கு இந்த வளர்ச்சி சரியில்லை, எனக்கு கொஞ்சம் ஏதாவது சிக்கு விழுகுது அந்த மாதிரி சொன்னாலும் அதுக்கான சொல்யூஷன் வந்து உடனே வந்து எனக்கு வந்து அங்கே இருக்க அதிகாரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது வந்து இது ஒரு மருகுன்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக இது எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம மாலையில் வச்சு கட்டுறதுக்காக பயன்படுது. இது பெருசாக வந்து இது விவசாயம் செய்கிறதுக்கு வந்து எதுவும் இதெல்லாம் தேவைப்படாது. ரொம்ப கம்மி தான். இது வந்து கம்மியான செலவு தான். இதுக்கு பெருசாக உரங்கிறம் தரமெல்லாம் கிடையாது. எல்லா சீசன்லேயும் கிடைக்கும். ப்ளஸ் மாலையில் வந்து இது சீசனை பொறுத்து நார்மலாக 8 ரூபா குறையாமல் விற்கும் ஒரு கட்டு. இதே நல்ல முகூர்த்த டைமெல்லாம் 15 ரூபா வரைக்கும் விற்கும். இதில் பெருசாக ஒன்றும் நம்ம செலவழிச்ச உரம் களை எடுக்கிறது இந்த மாதிரி இல்லை. லைட்டாக களை எடுத்து லைட்டாக உரம் போட்டால் நல்லா மகசூல் தரும். இதில் எப்போயுமே எல்லா சீசனே இது கிடையாது. அன்சீசனே எல்லா சீசன்லையுமே இதை நம்ம பயன்படுத்தலாம். மாலையில் இந்த பொருள் இல்லாமல் மாலை கட்டவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மகத்துவமான பொருள். நன்றி, வணக்கம்.